அதில் வந்து வடமேற்கு பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இரத்த உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. இது 99% எல்லா வீடுகளிலுமே வடமேற்கு பிரச்சனைகளை தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த வடமேற்கு வந்து எப்படி அங்கே இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணும் பொழுது, அங்கே ஃபஸ்ட்டு நம்ம டிகிரி பார்க்குறோம். டிகிரி வைஸ் வந்து அந்த வீட்டோட திசை எப்படி திரும்பியிருக்கு, அங்கே அந்த 16 டிவிஷன்ஸு 16 கோணங்கள் எப்படி இருக்குது, அங்கே என்னெல்லாம் இருக்குது, அங்கே மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது சரௌண்டிங்கில், இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது வடமேற்கு பாதிப்பு இருக்கிறதுனால இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறத நிறையா பார்க்க முடியுது. அதில் என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கில் மாடிப்படி தவறுதலாக போட்டிருப்பாங்க. மூடின அமைப்பில் போட்டு வீட்டுக்குள்ளே மாடிப்படி நார்த் வெஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா, அவுட்ரு படிக்கட்டாக இருக்கும், அவுட்ரு ஸ்டேர்கேஸாக இருக்கும். அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் வச்சுருப்பாங்க. ஏன்னா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு எதுக்காவது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கடியில் ஒரு டாய்லெட் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. இது ரெண்டுமே தவறு தான். இது என்னென்னா, ஒரு பில்டிங் வந்து வடமேற்கு வளர்ந்த மாதிரி ஒரு கணக்கு, எக்ஸ்டென்ஷன் ஆன மாதிரி ஒரு கணக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு திசை மட்டும் வளரும் பொழுது மற்ற 3 திசைகளும் வெட்டுப்பட்ட ஒரு அமைப்பில் வர்றதுனால அங்கே வந்து வடமேற்கு பிரச்சனை அப்படிங்கிறத காட்டுது. அது போலவே